அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து 71 வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி, ரிஜிஸ்டர் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டன்ட், ஹானபிள் ஜட்ஜஸ் இதுக்கெல்லாம் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். பாத்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 போஸ்டிங் இருக்கு ஹானபிள் ஜட்ஜஸ்க்கு. பிரைவேட் செக்ரட்டரி ஃபார் தி ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கு வந்து ஒரு போஸ்டிங். பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ரிஜிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 போஸ்டிங் இருக்குது. பர்சனல் கிளர்க்கு வந்து மொத்தம் ஒரு 4 போஸ்டிங் இருக்குது. இதுக்கான ரிஜிஸ்டர் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்க பேர் அதுல இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க. பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் செலுத்தாதவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மோனிஷா, ருக்மணி, ரோஜா, இதுல உங்க பேர் இருக்கா, அஸ்வினி, இந்த மாதிரி உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்க. பெயர் இருக்காதுன்னு செக் பண்ணிங்க. கூடிய விரைவில் இந்த இதுல உங்க நீங்க அப்ளை பண்ணி இதுல உங்க பேர் இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்திங்க. கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் படிக்கலன்னா கூட இப்ப கடைசி இதுல வந்து ஒரு 10-20 நாள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி போயிடலாம். சரிங்களா? ஆமா, அசால்ட்டா இருக்காதீங்க, கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள ஓஏக்கான அந்த ரிஜிஸ்டர் லிஸ்டும் உங்களுக்கு கூடிய விரைவில் வெளியே வந்துடும். சரிங்களா? அதனால படிக்க நேரம் கிடையாது. நாங்க சொல்றதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க.